வாழ்க வளமுடன்! பேராசிரியர் டாக்டர் துரை லோகநாதனின் வினாவிடை தத்துவச் சிறுகதைகளாம் அமுதச்சுடர் சேனலின் சார்பான வணக்கங்கள். என் கதைகள் பல வெளிவர உதவிடும் யூடியூப் நிறுவனத்தார்க்கும் நண்பர்களுக்கும் என் கதைகளுக்கு நாளுக்கு நாள் அமோக ஆதரவு தந்து மகிழ்விக்கின்ற ரசிகப் பெருமக்களையும் வணங்கி மகிழ்கின்றேன். என் கதைகள் பல வகையான யூகங்கள் உடையவையே. வாருங்கள், இன்றைய சிந்தனைக்குரிய கதை தலைப்பாம் அந்த நாளில் கண்ட கனவு. காண்போமா? ஒருவன் நல்லது கெட்டதையும் இரவு பகல் போல் யாவும் மாறி மாறி வருவதையும், சில இடங்களில் தான் போகும் இடத்தில் அந்த இடத்தில் அமைந்திருக்கின்ற குடும்ப உறவுகளின் நிலைப்பாட்டினையும், ஒரு சிலர் இதை செய்தல் நல்லது என்றும் கருதுகின்றனர், சிலர் தாங்கள் அவ்வாறு இவ்விடத்தில் செய்யக்கூடாது என்றும் அறிவுறுத்துகின்றனர். அவர் செய்வது சரியா சரியில்லையா என்று இவரும் சிந்தித்தார். சில நேரங்களில் கனவுகளும் பல அவ்வாறு எண்ணுகின்ற போது அந்த நாட்களில் அவருக்கு கனவுகளும் மிகுதியாக வந்தன. ஒரு முறை தட்டி கேட்கின்ற ஒரு குடும்பத்தாரை பற்றி நினைத்து கொண்டு துயில்கின்ற போது அந்த கனவில் வந்த செய்தி, தட்டி கேட்கும் தாயும் வாரிசுகளும் இல்லை என்ற நிலைக்கு தள்ளப்பட்ட தந்தையின் நிலையை கண்டார். அவர் தள்ளாடுவதையும் கனவில் கண்டார். காரணம், மனைவி இல்லாத மாளிகை சூன்யமே என்று கருதினார். எத்தனை கோடி பணம் புரண்டாலும் அனுபவிக்க தன்னவர்கள் இல்லாத போது பணமும் பொருளும் பிணமாகவே தெரிந்தது அந்த நண்பருக்கு. உண்ணும் உணவினை யார் சமைத்து உண்ணச் செய்தாலும் அதில் அறுசுவையும் இருந்தும் அந்த கைப்பக்குவம், அவள் கைப்பக்குவம் சுவையானது இதில் இல்லை என்று கருதுகின்ற உணர்வே மேலோங்கும் பலருக்கு வாழ்க்கையில். அவ்வாறு அவர் துடிப்பதையும் கனவில் கண்டார். யார் உருட்டி கொடுத்தாலும் அவள் உருட்டி கொடுத்தது போல் இல்லையே என்று அவர் முணுமுணுப்பதையும் கனவின் வழியே கண்டார். தாய் தந்தையரில் ஒருவர் மட்டும் விதிவயத்தால் தனித்து வாழும் நிலை கொடியதாகும் என்ற உணர்வை எண்ணியவர் அன்று அவருக்கு வந்த கனவில், கொடிதினும் கொடிது, நமக்கு அந்த நிலை வரக்கூடாது என்று நினைத்தபடியே தூங்கியவர்க்கு அந்த கனவு உலகம் மிதந்து வந்தது. ஒருவர் மட்டுமே விதிவயத்தால் தனித்து வாழும் உலகில் வரவும் கூடாது என்று கருதியவர்க்கு, ஜோடி புறாக்களில் முதலில் பெண் பறவை மீளா துயருக்கு ஆளானால் ஒரு வகையில் நம் மனதை தேற்றிக்கொண்டு வாழலாம். சில காரணத்தால் அகுதாவது பூவும் பொட்டையும் இழக்காமல் சுமங்கலித்தன்மையுடன் வழிபடும் தெய்வத்துவம் அவளுக்கு கிடைப்பதை எண்ணி தெய்வத்தாய் ஆன அவளை தந்தையும் சுற்றமும் நட்பும் ஏற்றி போற்றுகின்றன அவன் கனவு உலகில். ஒரு சமயம் திடுக்கிட்டவன் அந்த கனவிலேயே கண்டான். ஒரு சமயம் மனைவியானவள் மேலா துயரில் தன்னை விட்டுவிட்டு தன்னை முந்தி கொண்டு விட்டாள் என்ற சிந்தனையும் ஏற்பட்டது கனவில். அதற்கு கருத்தாக பல அவன் மனதில் ஓடின. துடுப்பு இல்லா படகாய் ஆகிவிடும் அவளது இல்லற நிலை என்றும் உணர்ந்தான்.
பூவும் பொட்டும் மற்று விதவை கோலத்தில் நல்லது கெட்டதில் முதலில் பங்கு பெற முடியாத சூழ்நிலையும் ஏற்படும் தாயானவளுக்கு என்றும் தவித்தான். ஆனால் தற்காலத்தில் கணவன் உடன் இருப்பதாக நினைத்து மனதை தேற்றிக்கொள்ள குங்குமப் பொட்டு அல்லாத ஸ்டிக்கர் பொட்டு போன்றவற்றை வைத்து கொள்கின்றனர் சிலர். மேலும் மங்கள நிகழ்ச்சியிலும் விளக்கேற்றி பங்கேற்கின்றனர். புதுமையை விரும்பாத பெண்டிர் ஆடவர் சிலரும் இதனை கண்ணுற்று மனதுள் வேதனை அடைவதையும் தன் கனவு உலக வழியே கண்டார். அவர்களை சற்று தயவு செய்து அமங்கலிகளை தள்ளியிருக்கச் செய்யுங்கள் என்று பக்குவமாய் எடுத்திருக்கின்ற சூழ்நிலையும் அங்கு கண்டார். நல்ல மனம் கொண்டவர்கள் எந்த நிலையில் இருந்தாலும் அவர்களை புறக்கணிக்க கூடாது என்ற நல்லோருடைய கூற்றையும் அவர் அங்கு கேட்டார். யாருக்கு எந்நிலை ஏற்பட்டாலும் சரி, நமக்கு விதிக்கப்பட்ட காலம் வரையில் தீங்கு செய்யாமல், காழ்ப்பு உணர்ச்சி கொள்ளாமல், பொறாமை கொள்ளாமல் மதித்து வாழ வேண்டுமென்ற நியதி எவர்க்கும் வேண்டுமென்று அந்த கனவுலகில் யாரோ ஒருவருக்கொருவர் பேசிக்கொண்டனர். மேலும் ஒருவருக்கு ஏற்படும் இழப்பினை சிலர் மகிழ்ந்தும் வாழ்கின்றனரே என்று சிலர் கேளிக்கை பேசினர். பக்குவமில்லாத ஒரு சிலரின் வாழ்க்கை செயல்களை எங்கும் நிறைந்திருக்கின்ற எங்கும் உளனொருவன் காணுங்கொள் என்று அஞ்சி அங்கம் குலைவது அறிவு என்பதற்கு ஏற்ப நாம் அதை உணர்ந்து மதிக்க வேண்டுமென்று படித்தவர் இடையிடையே கூறினார். அந்த கனவுலகத்தில் அதையும் கேட்டார். தந்தை தாய் இடத்தில் உள்ளவர்கள் பிறர்க்கு ஏற்படும் துன்பங்களையும் இன்பங்களையும் தனக்கு வந்துற்றது போலவே நினைத்து பதறும் காட்சிகளையும் கனவில் கண்டார். அவர்களையும் கண்டு ஆறுதல் கூறி துன்பத்தில் பங்கேற்று இன்பச் செயல்களில் தானும் மகிழ்ந்து யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற வாழ்ந்ததையும் வாழ்வதையும் கண்ணுறலாம் என்று கூட்டத்தினரிடையே இடையிடையே யாரோ சொல்வது போல் இருந்தது. இரவு பகல் போல இன்பமும் துன்பமும் எவர்க்கும் மாறி மாறிதான் வரும், அதற்காக கவலைப்படாதீர்கள் என்று அதை ஏற்றுத்தான் வாழ வேண்டுமென்றும் கனவுலகில் யாரோ கூறினார். பச்சை மட்டைகள் எப்பொழுதும் பச்சை மட்டையாகவே இருந்து விடாது. எள்ளல் நக்கல் கேலி கிண்டல் கூடாது. அதுவும் ஒரு நாள் பச்சை மட்டையும் படுத்து விழத்தானே செய்யும். அதை சிலர் ஏற்பதில்லை என்றும் சிலர் பேசிக்கொண்டனர். நிலையற்ற உலகில் வாழும் நிலையான புகழினை மட்டும் விட்டு செல்வோம், அதுவே எதிர்கால சந்ததியினருக்கு ஊன்றுகோலாக அமையும் என்று ஒருவர் கூறுவதையும் கேட்டார். கேட்டவர் திடுக்கிட்டு எழுந்தபோது ஒன்றும் புலப்படவில்லை. இந்த மாயா உலகத்தில் நாம் எதையெதையோ கற்பனையில் எண்ணுகின்ற பொழுது ஒன்றும் புரியவில்லையே என்று நொந்து கொண்டார். இதுதான் வாழ்க்கையினுடைய நிதர்சனம். நல்லதை ஏற்போம். கெட்ட செயல்களில் மனதுள் நினைத்து உறங்குவது சரியாகாது. நல்லதை நினைத்து உறங்கினால் நிம்மதியான உறக்கம் வரும். வாழ்க வளமுடன்.